ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் நாகர்கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, என் தங்கச்சிக்கு திருச்செந்தூரில் மொட்டை அடிக்க போகிறோம். இந்த ட்ரெயின் 5:20க்கு இங்கேருந்து கிளம்போம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? நாங்கள் எஞ்சதே 5 மணிக்கு தான். நல்லா படுத்து தூங்கிட்டோம். பக்கத்து கோவிலில் சுப்ரபாதம் படிச்சுது. எந்திரிச்சு பார்த்தா 5 மணி. அச்சோச்சோன்னு கடகடன் கிளம்பி விறுவிறுன்னு ட்ரெயினை பிடிச்சாச்சு. போய் உட்காந்தோடனே கொஞ்ச நேரத்தில் காஃபி மிக்சர் கொடுத்தாங்க. மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம். அப்படியே அழகாக சன்ரைஸை பார்த்துட்டே வந்தோம். நிறைய வயல், நிறைய மரம், பச்சை பசேண்டு அழகாக இருந்துச்சு. இயற்கையை ரசிப்போம், செடிகளை வளர்ப்போம், மரமாக்குவோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் ஸ்பீடாக போச்சா, அப்படியே பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன். பார்த்தீங்களா, சூரியன் ஒளி வந்து வயல் தண்ணியில் பட்டு 2ஆம் தேதி பார்த்தீங்களா? அப்படியே நான் தூங்கிட்டேன். சரியான குளிர். என் தங்கச்சி குளிரில் தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் மார்னிங் டிஃபன் வந்துருச்சு. எங்கள் அம்மா என்னை எழுப்பி போட்டுட்டாங்க. அதில் இட்லி, வடை, பொங்கல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு என் தங்கச்சி எங்கள் அப்பாவை ஃப்ரீயாக போய் உட்காந்துட்டாங்க. நானும் ஒரு சீட்டில் படுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஜாலியாக படுத்துட்டு பேப்பர் கொடுத்தாங்க. அதில் கேம்ஸ் இருந்துச்சு. அது ஜாலியாக விளையாண்டுட்டேன். இங்கே பாரு, முட்டடிக்க போகிறீங்களா? அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? எழுத போறியா? என்ன எழுத போற? அப்படியே என் தங்கச்சியும் சும்மா எழுதிருந்தா. அப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடல. அண்ணா நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கே நாகர்கோவில் வந்துருச்சு. நாங்கள் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.